நாங்கள் புதிய ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். இது சிம்பிளான ஒரு கேள்வி. ஆனால் நிறைய பிள்ளைகள் நான் எக்ஸாம் வச்ச நேரத்தில் நிறைய பிள்ளைகள் என்ன செஞ்சுருந்தாங்கன்னு சொன்னால், இந்த 2 ஒருங்கமை சமன்பாடுகளை அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, ரஃப் ஒன்றை எடுத்து தீர்த்து அதுக்கு பின்னால் ஏயை கண்டுபிடிச்சி பிஐ கண்டுபிடிச்சி ஏயிலிருந்து பியை கழிச்சிருக்கிறாங்க. இப்படி நாங்கள் பகுதி வினாவுக்கு நாங்கள் நேரத்தை கொடுத்தோம்னு சொன்னால் எங்களோட நேரம் இதிலேயே வீணாயிரும். இப்படி செய்யறல்ல பிள்ளைகள், நல்ல விளங்கணும் பிள்ளைகள். இப்படி வார நேரத்தில் எங்களுக்கு 2 சமன்பாடு தந்திருக்கிறாங்க. இது முதலாவது சமன்பாடாக கருதுறேன், இது 2வது சமன்பாடாக கருதுறேன். இந்த 2 சமன்பாடுகளை ஒன்றோடொன்று கூட்டோடும் அல்லது கழிக்கோடும் மொத்தமாக. இப்படி செய்கிற நேரத்தில் தான் பிள்ளைகள் நாங்கள் இதில் உள்ளதை கண்டுபிடிக்கலாம். இப்போ பிள்ளைகள் பாருங்க, இந்த 2 சமன்பாடையும் நான் கூற்றண்டு வைங்க. என்ன, 2வது சமன்பாட்டையும் முதலாவது சமன்பாட்டையும் நான் கூற்றேன். கூற்ற நேரத்தில் பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். இது ஏ, இது 2a. இப்போ இந்த ஏக்கு முன்னால் சக இருக்குன்றது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இங்கேயும் சக இருக்கு. அப்போ ஏயும் 2aயும் கூட்டுப்படுற நேரத்தில் பிள்ளைகள் எங்களுக்கு வந்துடும் 3a அப்படின்னு வந்துடும். ஓகே, அடுத்தது பாருங்க பிள்ளைகள், இங்கே சக 2b, இது சய 5b. நாங்கள் எழுதணும் பிள்ளைகள், சக 2bயோட கூட்ட போகிறன் சய 5b. இப்போ அருகில் அடையாளங்கள் இப்படி வந்தா பிள்ளைகள் கட்டாயம் அதை பிரித்து காட்டுது. நாங்கள் அப்படி அடைப்பு போடணும். அப்போ கவனிங்க, சக 2bயோட நான் கூற்றன் சய 5b. அப்படி கூற்ற நேரத்தில் பிள்ளைகள் இது கழிபடும் பிள்ளைகள். திசை கொண்ட எண்கள் தர மேலாம் ஆண்டிலே இருக்குது. எப்படி நாங்கள் கூட்டல் கழித்தல் செய்கிற அப்படின்னு சொல்லி. இப்போ பாருங்க பிள்ளைகள், சக 2b சகதர சய 5b அப்படின்னு வந்துடும். இப்போ இது வேறு வேறு அடையாளத்தோடு இருக்குது பிள்ளைகள். கழிபடும், கழிபட்டால் 3b. சரியா பிள்ளைகள்? இப்போ நீங்கள் இப்படி பார்க்கலாம், இங்கே இருக்கக்கூடிய சக 2bயும் இதில் இருக்கக்கூடிய சய 2bயும் சேர்ந்து நியூட்ரல் ஆகிரும். அப்போ மேலதிகமாக இருக்க போகிறது சய 3b. என்ற ஆல்ரெடி இதில் சய 2b போயிட்டு நியூட்ரல் ஆகிட்டு தானே. ஆகவே மேலதிகமாக இருக்கிறது சய 3b இப்படி சொல்லி நீங்கள் பார்க்கலாம். அப்போ பாருங்க பிள்ளைகள், இங்கே நான் 3a எழுதியிருக்கிறேன். அப்போ கூட்டும் போது 3a சய 3b அப்படின்னு வந்துடும். சமன் இவங்களுக்கு தரப்பட்டிருக்கிற எண் பெருமானங்களை கூட்டணும். இங்கே 6, இங்கே 9. அப்போ 6 சக 9 எவ்வளோ பிள்ளைகள்? 15 அப்படின்ட்டு வந்துடும். இப்போ பாருங்க பிள்ளைகள், எனக்கு ஏ சய பீர பெருமானம் தான் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் இங்கே ஏயும் இருக்குது பியும் இருக்குது. பாருங்க, 3 பொதுவாக எடுக்கலாம் பிள்ளைகள். கவனிங்க, அப்போ 3 நான் பொதுவாக எடுத்தால் ஏ சய பி காரணிப்படுத்தியிருக்கிறோம், அவ்வளோதான். ஓகே, ஏ சய பி சமன் 15 அப்படின்ட்டு வரும். எனக்கு தேவை பிள்ளைகள் இந்த ஏ சய பீர பெருமானம் என்ன அப்படின்றதான் எனக்கு தேவை. ஓகே, எனக்கு தேவையானது வந்து ஏ சய பி. இப்போ இந்த ஏ சய பி வந்து 3ஓட பெருக்கி கொண்டு, இந்த 3 பெருக்கி கொண்டு இருக்குது பிள்ளைகள். இந்த பெருக்கிற 3 சமனுக்கு அந்த பக்கம் போனால் பிள்ளைகள் வகுக்கும். ஆகவே ஏ சய பி சமன் 15 கீழ் 3 அப்படின்னு வரும். இப்போ 15 நாங்கள் 3ஆல் வகுத்தால் 5 அப்படின்னு எங்களுக்குரிய ஆன்சர் கிடைக்க போகுது பிள்ளைகள். இதுதான் இந்த கேள்விக்குரிய ஐடியா. சிம்பிளான ஒரு கேள்வி, உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான தொடர்ச்சியான கேள்விகளை நீங்கள் பார்க்கணுமாக இருந்தால் எங்களோட பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே.